உடலின் அனைத்து பகுதிகளும் வளர்ந்தால் அதன் பெயர் வளர்ச்சி. உடலின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதன் பெயர் வீக்கம். இப்போ நம்ம இது வந்து ஷேர் மார்க்கெட் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் வந்து இந்த 11 வருஷத்துல இடையில கொஞ்சம் தேக்கம் இருந்து மறுபடியும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்திய பொருளாதாரம் வந்து மன்மோகன் சிங் காலத்துல இருந்த அந்த 7% 8% வளர்ச்சி வந்து ஒரே ஒரு வருஷம் தான் இருந்தது. இவங்க பதவியேற்ற முதல் வருடம் இருந்தது. அது காரணம் அது கிக் ஆஃப் எஃபெக்ட். ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்து தொடர்ந்து நடந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. அது ரொம்ப நாளைக்கு நடக்காது. முதல் வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு டீசலரேஷன் ஆச்சு. எக்கானமி வந்து கீழே விழுந்தது. அந்நேரம் கதை சொன்னாங்க, இல்ல கொரோனா வந்துருச்சுன்னு. கொரோனா 2020 வந்து ரொம்ப அதிகமா பாதிச்சு. 2019 கடைசியில ஆரம்பிச்சு 2020 அதிகமா பாதிச்சது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒண்ணு பாதிச்சதுங்கிறது உண்மை. ஆனால் இவங்க எதை சொல்ல மறுக்கிறாங்கன்னா, கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு யார் காரணம்? அடுத்து கொரோனா காலத்துல வந்து இவங்க என்ன பண்ணாங்க, எஸ்எம்இ செக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது காரணம் டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் வந்து முறையாக நடத்தாது. அந்த டிமானிட்டைசேஷனே அந்த நேரத்துல தேவையில்லைன்னு சொல்லி பல பேர், நம்முடைய பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ராஜன் உட்பட பல பேர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதை மீறித்தான் இவங்க பண்ணாங்க. டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப தப்பா இருந்தது. அதே மாதிரி கொரோனாவை ஹேண்டில் பண்ணுவதும் ரொம்ப தப்பா இருந்தது. அதனால ஏற்பட்ட இதெல்லாம் பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் இந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கொடுத்தா தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க என்னென்ன தவறுகள்லாம் நிகழ்ந்தன. அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து இவங்க சரி செய்யாம நாங்க வந்து எங்களுடைய ஃபார்மருடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுவோம், எங்களுடைய எக்கானமி வளர்ந்து வருகின்ற எக்கானமின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சில பேரை மட்டும் வளர்த்து விட்டுட்டு அதனால இந்தியா வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கதை தாக்கு பிடிக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இவர் வந்து சொல்றாரு டெட் எக்கானமிங்கிறாரு ட்ரம்ப் வந்து. ஆனா ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாரு, அது டெட் எக்கானமி இல்ல, அது செத்த பொருளாதாரம் இல்லை, அதை சாகடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு, அதானி மோடி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நாட்டுடைய நலனுக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு. உதாரணமா அதானி மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அமெரிக்கால. நீங்க எங்க பணத்தை வாங்கி அங்க போய் லஞ்சம் கொடுத்தீங்க, அதை பிசினஸுக்கு பயன்படுத்தலன்னு. அதுக்காக வேண்டி அவருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும்னு இந்திய அரசுடைய அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அமெரிக்கால கோர்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க, அமெரிக்க அரசு சொல்லுது, நாங்க அனுப்பியிருந்த நோட்டீஸை இன்னும் நோட்டீஸ் அந்த ஆளுக்கு சர்வ் ஆகல. ஏன் சர்வ் ஆகல? இவர் வந்து இவருடைய மோதியுடைய நண்பருங்கிறதுனாலயா? ஒரு லீகல் ப்ரொசீஜர் இருக்குன்னா அதுல கூட இவங்க வந்து அதானியை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இப்ப அதானியை காப்பாற்றும் முயற்சி வந்து நமக்கு அமெரிக்கா கூட உள்ள உறவை வந்து எப்படி பேணணும், எப்படி அதை வந்து சீர்திருத்தணுங்கிறத விட முக்கியமானதா போயிருமா?